பூச்சி இனத்தின் கட்டிடக் கலைஞர்கள். இயற்கை உயிரினங்களில் சிறியதாய் தோன்றும் தேனீ, ஆனால் அதன் வாழ்க்கையும் வேலைப்பாடும் வியப்பூட்டும் விஞ்ஞான கவிதைகள். ஒரு சிறிய பூச்சி இது, ஆனால் அதன் கட்டிடக்கலை உலகில் சிறந்த ஆராய்ச்சியாளர்களையும் வியக்க வைக்கின்றது. அறுகோண வடிவம், முறையான ஒழுங்கு, குறைவான இடத்தில் கூடிய உற்பத்தி. இது வெறும் கூடா? இல்லை, அல்லாஹ்வின் அழகான அற்புதம். இதனை சூரா நஹ்லின் 68, 69வது வசனங்கள் கூறுகின்றன. மேலும் மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்களாகிய அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் நீ கூடுகளை அமைத்துக்கொள் என்று உமது ரப்பு தேனீக்கு உள்ளுணர்ச்சியை உண்டாக்கினான். பின்னர் நீ எல்லா கனிமலர் வகைகளிலும் உணவருந்தி உனது ரப்பின் எளிதான வழிகளில் நீ புகுந்து செல். இங்கு அல்லாஹ் தேனீ எந்த இடங்களில் கூடு அமைக்கின்றது என்பதை விளக்குகின்றான். மலை, மரம் மற்றும் மனிதர்கள் கட்டிய கட்டடங்களில். இவை மூன்றுமே 100% நடைமுறையில் உள்ளவை. இவை கட்டும் கூடு ஒரு வியப்பூட்டும் அமைப்பு. அதில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் ஹெக்ஸகன் வடிவம் உடையது. இவை கணக்கு படிக்கவில்லை, ஆனாலும் துல்லியமாக 120 பாகை கோணத்தில் ஹெக்ஸகன் வடிவத்தை அமைக்கின்றன. ஏன் இது சதுரமாகவோ வட்டமாகவோ முக்கோணியாகவோ இல்லை, இவை ஹெக்ஸகனாக அமைக்க காரணம்தான் என்ன? குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அதிக பயன்பாட்டை ஹெக்ஸகன் தருகின்றது. இவை ஒன்றுடன் ஒன்று துல்லியமாக இணைந்து மில்லிமீட்டர் லெவலில் பெர்ஃபெக்டாக இருக்கும். மேலும் தேவையான இடங்களில் பிவெக்ஸ் எனும் மெழுகு பயன்படுகின்றது. இவ்வெக்ஸ் 1 கிலோகிராம் உருவாக்கப்பட 7 கிலோகிராம் அளவு பூவிலிருந்து தேன் எடுக்கப்பட வேண்டும். இவ்வளவு தேனிற்காக தேனீக்கள் உலகை 3 தடவைக்கு மேல் சுற்றி அதிக தூரம் பயணிக்க வேண்டும். எனவே இவ்வெக்ஸை துல்லியமாக பயன்படுத்த வேண்டும். ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், மற்ற வடிவங்களை விட ஹெக்ஸகனுக்கே குறைவான பிவெக்ஸ் தேவைப்படுகின்றன. ஒரு தேன்கூடு ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி. 0 ப்ளூ பிரிண்ட், 0 ட்ரைனிங், ஆனால் பெர்ஃபெக்ட் சிமெட்ரி. இது யார் கற்றுக் கொடுத்தது? ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا. அல்லாஹ் உனக்கு காட்டும் வழியில் செல். அல்லாஹ்வின் நேரடி வழிகாட்டல் இது. இது அல்லாஹ்வின் சான்று, அறிவு, அழகு, ஆளுமை என்பவற்றின் வெளிப்பாடாகும். சுபஹானல்லாஹ்.